கரிக்கோழி பண்ணை விவசாயிகள் கைது. விடியாதிமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். கரிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத் தவறி அறவழிப் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துள்ள விடியாதிமுக அரசின் அடக்குமுறையை அ.தி.மு.க பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டித்துள்ளார். தமிழ்நாட்டில் சுமார் 40,000 கரிக்கோழி பண்ணை விவசாயிகளும் அவர்களை நம்பி வாழும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் இன்று வாழ்வாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றனர். தீவனம், மின்சாரம், மருந்து, பராமரிப்பு உள்ளிட்ட செலவுகள் கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் கிலோவுக்கு ரூ.6.50 மட்டுமே கூலி வழங்கப்படுவது விவசாயிகளை நட்டத்தின் விளிம்புக்கு தள்ளியுள்ளது. இந்த அநியாயத்திற்கு எதிராக கிலோவுக்கு ரூ.20 அடிப்படை கூலி உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற அமைதியான போராட்டத்தில் விவசாயிகளை கைது செய்திருப்பது விவசாய விரோத திமுக அரசின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விவசாய சங்கங்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு நிறுவனங்களுடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். கரிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விவசாயிகளை ஒடுக்கி போராட்டங்களை அடக்குவதால் பிரச்சினைகள் தீராது. விடியாதிமுக அரசு தனது விவசாய விரோத போக்கை கைவிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.